அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடம் தனுசு. தனுசு ராசிக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி பகவான் 6/3/2026 அன்று 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடமான மீன ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக பெயர்ச்சி அடைகிறார். அப்போ நல்லா கவனிக்கணும். பொதுவாக சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனி தான், அதில் மறுக்கலை. ஆனால் இருக்கும் இடத்தை பாதிப்பு தரமாட்டார். அப்போ வீடு, இடம், சொத்து, தோட்டம், துறவு, ஆக வாகனம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தீர்ந்துவிடும். இடப்பிரச்சனைகள், வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் ஆக கண்டிப்பாக தீரும். அதே நேரம் இடம் மாற்றம், வீடு மாற்றம் உண்டு, கல்விக்காக பயணம் உண்டு. இதெல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. நல்ல தொழில் செய்யலாம், நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் சொந்த தொழில் செய்யலாம், அதில் மாற்றம் இல்லை. கடன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா கடன் வாங்கிடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 4ஆம் இடம் இல்லையா, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கடனை வாங்கியிருக்க, சொத்து மேலே கடன் வாங்கிடக்கூடாது, புதிய கடனை வாங்கிடக்கூடாது. ஆனால் உங்கள் முயற்சி வெற்றி பெறும். உங்களுக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 2ஆம் இடம் வருமானம், 3ஆம் இடம் முயற்சி. ஆக 2ஆம் இட வருமானத்திற்காக 3ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆகி முயற்சி செய்யும் பொழுது எதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? அது 4ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறீங்க? தொழிலுக்காக, வீடுக்காக, ஒரு வீட்டுக்காக லோன் போடுறீங்க. ஒரு வீட்டுக்காக லோன் போட்டு வீடு வாங்கலாம். ஒரு புதிய கடன் வாங்கி ஒரு தொழிலை உருவாக்கலாம். ஆக தொழிலுக்காக கடன் வாங்கலாம். ஆக இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அதில் மாற்றம் இல்லை. ஆக தொழில் கண்டிப்பாக தொழில் வைக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் சனி பார்க்குற இடம், பார்க்கக்கூடிய இடம் கண்டிப்பாக பாதிப்பு தரும். இப்போ முதல்ல எங்கே பார்க்குறாரு? 4ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் கடன், அதிகமாக கடன் வாங்கிடுவார். கடன், நோய்,
வழக்கு, நஷ்டம், அவமானம், இதில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். முதல்ல அதே நேரத்தில் இருதயம், அவர் என்ன உங்கள் ராசியை பார்ப்பார், 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ ராசியை பார்க்கும்போது உங்கள் உடல், இருதயம் கவனமாக இருக்கணும். அதே நேரம் அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை, கர்மஸ்தானத்தை பார்க்குறார். கர்மஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கர்மம், வீட்டில் பெரியவங்க இருந்தால் கர்மம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். அப்போ ஜாதகரே, தனுசு ராசி ஜாதகரே ஒரு வயதானவராக இருந்தால் அவங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும். அப்போ சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்கள் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த சனி பயிற்சியால் உங்கள் முயற்சி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? இந்த சனி பயிற்சியால் என்ன நல்லது நடக்குன்னு மேலும் ஒரு சிறப்பான விஷயம் சொல்கிறேன். இந்த நிச்சயம் தொழிலில் நல்ல முயற்சி, உங்களுடைய முயற்சி, தொழிலுக்கான முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான அதாவது தொழில், வியாபாரம், வருமானம், அதில் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. பூர்வீகம் விற்காமல் இருந்தால் விற்றுரும். பூர்வீக சொத்து விற்காமல் இருந்தால் இப்போ விற்றுரும். பூர்வீக சொத்து விற்று தான் பிள்ளை கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னா பூர்வீக சொத்து விற்றுரும். அப்போ இந்த விஷயத்தில் தொழிலில், வருமானத்தில், முன்னேற்றத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், ஏன்னா அதே நேரத்தில் வீட்டில் வயசானவங்க வந்தால் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், இருதயத்தை பார்த்துக்கணும், அதிக கடன் அவமானப்பட்டுறக்கூடாது. இதில் தான் கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டிங்களா? ஆக தொழில், வியாபாரம், வருமானம், ஒரு இடம் மாற்றம், ஒரு வீடு மாற்றம், ஒரு வீடு வாங்குறது, இதெல்லாம் வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம். அதிக கடன், பேராசை கூடாது. இதுதான் சனி பகவானுடைய தத்துவம். ஆக நல்லா கவனிங்க. இந்த நிதானமாக பொறுமையோடு யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் ஈடுபடும் போது இந்த அர்த்தமா சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம்.